அதுக்கு கரன்சின்னு பேர் வச்சது காரணமே இதுதான். ஏன்னா கரண்ட்ல மட்டும்தான் செல்லும். 2018 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை அது 1000 ரூபாய் நோட்டு. இன்னைக்கு அது பேப்பர். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் மாற 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 பேங்கிங் சிஸ்டம்லாம் உருவாகுது. பேங்கிங் சிஸ்டத்தை உருவாக்குனது முதல்ல யூதர்கள் தான். ராத்சைல்டுன்னு ஒரு ஃபேமிலி. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஏற்கனவே எவ்வளோ பணம் அடிச்சு வச்சிருக்காங்களோ அதை விட அதிகமான பணம் தேவைப்படுது. அப்போ என்ன ஆகுது? விலைவாசி ஏறாது. சரி, மக்களுக்கு பணம் பத்தாக்குறையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அச்சடிச்சா என்ன அப்படின்னு அச்சடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அது நாட்டோட பொருளாதாரமே நாசமா போயிடும். இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களா, மோடி வந்துட்டாருன்னா 15 லட்சம் எல்லாரும் அக்கௌண்ட்லையும் போடுவாருன்னு. அப்படி போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாருமே வெல்த்தா இருப்பாங்க. வெல்த்தா இல்லை, யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி அப்ப பணக்காரனாவே இருப்பானா அப்படின்னு கம்யூனிசம்லாம் பேசக்கூடாது. பணக்காரனா இருக்கிறான்னா அதுக்கு அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கிறான் ஒரு காலத்துல. இப்ப இது மாதிரி பதுக்கல் இருக்கு இல்லையா, அப்ப இவங்களோட விலைவாசி ஏற்றம், இந்த ஹைட்னால டிமாண்ட்னால ஒரு ஏற்றம் வரும், இங்க பதுக்கல் நடக்குது இல்ல, அதனால ரொம்ப அதிகமாகும், அதனாலயும் இன்ஃப்ளேஷன் வரும். ஆனா மோடி அரசாங்கம் ஒரு கரெக்டான வேலை செய்யறேன்னு சொல்லி அதை வேணும்னே தப்பா செஞ்சாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் TS கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். இன்னைக்கு பணம் தான் பேசுது அப்படின்வாங்க, பணம் பத்தும் செய்யும். இந்த பணம் எப்படி வந்தது? ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பண்ட பரிமாற்றம். நான் நெல் கொடுப்பேன், நீங்கள் பதிலுக்கு மாந்தோப்பு வச்சுருந்தீங்கன்னா மாம்பழம் கொடுப்பீங்க. இப்படி தான் பண்ட மாற்று முறையில் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் துணி நெய்ய ஆரம்பிச்சாருன்னா அவர் மற்றவங்கெல்லாம் ஒருத்தர் நெல் கொடுத்துட்டு துணி வாங்கிட்டு போவார், இன்னொருத்தர் பருப்பு கொடுத்துட்டு துணி வாங்கிட்டு போவார். இப்படி எல்லா பொருட்களும் அவருக்கு சேர்ந்துடும். இப்படி தான் ஆரம்ப கட்டத்தில் எல்லாருமே பண்ண ஆரம்பித்தாங்க, பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. என்னென்னா, ஒருத்தருக்கு நெல் நிறைய விளைஞ்சிரும். அதாவது நாகரிகம் ஆனதுக்கப்புறம், நகரங்களாக செட்டில் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கும் பழசுக்கெல்லாம் போனோம்னா அப்போல்லாம் பண்ட மாற்றமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க வேட்டையாடி அவங்கவுங்க எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஒரு மாதிரி நகர நாகரிகங்கள்னு செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இந்த பரிமாற்றம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. எப்படி வருது? ஒரு சீசனில் நெல் நிறைய விளையுது. அப்போ எல்லாருமே நெல்லை கொண்டாந்து கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? இவர் ஒருத்தர் துணி நெய்கிறவர் இருக்கார், அவர்கிட்ட எல்லாரும் நெல்லை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இவர் வெறும் அரிசியை வச்சு திங்க முடியாது. வேறு யார்ட்டையா போய் எப்போ கொஞ்சம் அரிசி தரேன் எண்ணெய் கொடு அப்படின்னு கேட்டால், இல்லை என்கிட்டயே அரிசி நிறைய இருக்கும் பேர். ஆக மொத்தத்தில் இப்படி ஒரு பொருள் திடீர்னு நிறைய உற்பத்தி ஆச்சுன்னா அந்த பொருள் மட்டுமே தேங்கிடுது. பரிமாற்றம் ரொம்ப கஷ்டமாகுதுன்றப்போ தான் ஒரு அடையாளத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, கொஞ்சம் ரேரான மெட்டல்ஸ், உலோகங்களுக்கு அப்போது ஒரு மரியாதை உண்டு. முதல்ல செம்பு, அப்புறம் வெங்கலம், அதன் பிறகு இரும்பு. இப்படி இந்த உலோகங்களுக்கு பயன்பாடு நிறைய இருக்குது. நீங்கள் கத்தி வேணும், உங்களுக்கு சுத்தியல் வேணும், இப்படி அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே இரும்பு கருவிகளும் தேவைப்படுதுன்றப்போ இந்த மெட்டலையே ஒரு பண்ட பரிமாற்றமாக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் ஒரு கோடாலி செய்கிறாரு அப்படின்னா அந்த கோடாலி எடைக்கு எடை அரிசி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரஃப்பாக ஒரு கான்செப்ட் ஆரம்பித்து உலோகங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலோகத்தோட பரிமாற்றங்களில் முக்கியமான உலோகமாக 2 மாறுது. ஒன்று வெள்ளி, இன்னொன்று தங்கம். ஏன் அது 2ஐயும் அவங்க ரொம்ப சிறப்பாக பார்க்குறாங்கன்னா, வெள்ளி கூட லைட்டாக அந்த கருப்பு படிய ஆரம்பிச்சிடும், ஆனால் அது தொடச்சா போயிடும். அந்த ஒரு லெதர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அது நாய் தோல்னு ஏதோ சொன்னார் ஒருத்தர் எனக்கு. எப்போ வெள்ளி பாத்திரம் கருத்து போச்சுன்னா அந்த நாய் தோல் மாதிரி ஒன்று வச்சு தேய்ச்சோம்னா பளபளன்னு பழைய பளபளப்புக்கு வந்துடும் அப்படின்னு. தங்கத்துக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. தங்கத்தை அதில் தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் அது தரத்தில் குறைவதுண்டோன்ற மாரி அதில் சுத்தமான தங்கத்தில் எதுவுமே ஆகாது. நீங்கள் எவ்வளோ ஆண்டுகள்
சும்மா வெளியே வச்சுருந்தாலும் சரி, மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுருந்தாலும் சரி ஒன்றும் ஆகாது. இதே ஒரு இரும்பு கம்பியை தூக்கி கொண்டாந்து மொட்டை மாடியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன், மழை பெய்யலனா கூட ஒரு வாரத்தில் துரு பிடிச்சிடும். இப்படி மற்ற எல்லா உலோகமும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேதி வினையாகி அது கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி காமிக்கும். ஆனால் தங்கம் ஒன்று மட்டும் எந்த காலத்துலேயும் துருப்பிடிக்காது. துருப்பிடிப்பது போன்ற ஒரு வேலை நடக்கவே நடக்காதுன்றப்போ தங்கத்துக்கு கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ அது கிடைக்கிறதும் ஒரு ரேராக இருக்குது. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அது கிடைப்பது தட்டுப்பாடாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட மதிப்பும் ஜாஸ்தி. சொல்கிறதே அதான் சொல்லுவாங்க, சப்ளை டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ளை நிறையா இருந்தால் டிமாண்டு குறைஞ்சிரும், டிமாண்டு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சப்ளை குறைஞ்சிரும், சப்ளை குறைஞ்சிருச்சுன்னா டிமாண்டு ஜாஸ்தி ஆகிடும். தங்கத்துக்கு சப்ளை கம்மி, அதனால் டிமாண்டு ஜாஸ்தி ஆகிடுது. எல்லாருக்குமே தங்கம் வேணுன்றாங்க. அப்போ தங்கத்தையே ஸ்டாண்டர்டாக வச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தேதிக்கு நம்ம வந்து இந்தியாவில் ரூபான்னு சொல்கிறோம், அமெரிக்காவில் டாலர்னு சொல்கிறோம், ஒவ்வொரு நாட்டுக்கு சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் பணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பணம் கிடையாது, அது பணமே கிடையாது. அதுக்கு பேர் வந்து கரன்சின்னு பேர். கரன்சின்னா என்னன்னா கரண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு தேதிக்கு அது கரன்சி. அது நாளைக்கு அப்படி இருக்குமா இல்லையானா யாருக்கும் தெரியாது. அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் இருக்குது. அப்படின்றதுனால தான் அதுக்கு பேரே கரன்சி தான் அது பேர், தவிர இட் இஸ் நாட் மணி. உண்மையான மணி என்னதப்போ தங்கம் தான் மணி இன்னைக்கும். நீங்கள் கூட பாருங்கள், அந்த ஹெய்ஸ்ட் கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கொள்ளையடிக்க போகிறது பூரா தங்கத்தை தான் கொள்ளையடிக்க போவாங்க, பணத்தை கொள்ளையடிக்க போக மாட்டாங்க. அந்த காலத்திலே பல மன்னர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்காக பல ஆராய்ச்சிகள்லாம் செய்ய சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க. என்னென்னா 2 வகையான திரவம் எனக்கு கண்டுபிடிச்சி கொடு. ஒன்று வந்து காலையில் 2 சொட்டு வாயில் வச்சேன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து தெம்பாக ஒரு 30 வயசு ஆள் மாதிரி ஆயிடணும். இன்னொன்று அந்த திரவத்தில் ஏதாவது ஒரு பொருள், இரும்போ ஏதோ ஒரு உலோகத்தை தூக்கி உள்ளே போட்டேன்னா காலையில் எடுத்து பார்த்தா தங்கமாக இருக்கணும். இதுதான் அதிகபட்சமே ஒரு ஆம்பளையோட லட்சிய கனவாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் 30 வயது இளமையோடவே இருப்பீங்க. டெய்லி காலையில் ஒரு 10 கிராம் தங்கம் உங்கள் கையில் இருக்கும் புதுசாக. அப்படி இருந்தால் லைஃப் எப்படி இருக்கும்? கனவு காணா அப்படியே மின்னல்லாம் பறகுது. ஏன்னா மனுஷனுக்கு என்ன வேணும்? போதை, உணவு, பெண், லக்ஸுரி. மொத்தத்தில் இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? தங்கம் வேணும். தங்கம் மட்டும் இருந்தால் பார்த்தாது, உடம்பு இளமையாக இருக்கணும். வயசாகி 80 வயசில் இருந்துக்கிட்டு டெய்லி காலையில் 10 கிராம் தங்கம் தரேன்னா அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? எந்திரிச்சு நடக்கவே முடியாது. ஸோ இது வந்து அந்த காலத்தில் மன்னர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய கனவாகவே இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் தங்கம் தான் பணம்ன்றது வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் இங்கேருந்து அமெரிக்கா போகிறீங்க, நம்ம ஊர் நோட்டு 500 ரூபா நோட்டு 5 கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன் 5000 ரூபான்னு ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான், டாலர் கொடுமா. ஆனால் கையில் போட்டுக்க மோதிரத்தை கழட்டி கொடுத்தீங்கன்னா கோல்டு அது எங்கேயும் செல்லும். அமெரிக்காலையும் செல்லும், ஆஸ்திரேலியாலையும் செல்லும், ஆப்பிரிக்காலையும் செல்லும், இந்தியாலையும் செல்லும். ஸோ உலகம் முழுக்க நீங்கள் ஒரு தங்க மோதிரத்தை கழட்டி கொடுத்தீங்கன்னா யார் வேணா வாங்கிப்பாங்க. மற்ற நாட்டிலலாம் நம்ம நாட்டு பணத்தை கொடுத்தோம்னா நோ இது பேப்பர் அப்படின்றான். அதுக்கு கரன்சின்னு பேர் வச்சது காரணமே இதுதான். ஏன்னா கரண்ட்டில் மட்டும்தான் செல்லும். 2018 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை அது 1000 ரூபாய் நோட்டு. இன்னைக்கு அது பேப்பர். புரியுது. இதோட ஒரு ஜோக்ஸ், ஒரு கதை இருக்குது, அதை சொன்னேன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. டிமோத்தி டெக்ஸ்டர்னு ஒருத்தன் அமெரிக்காவில் இருந்தான். அவன் வந்து பெரிய படிப்புலாம் ஒன்றும் கிடையாது, விவசாய வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் லக்கு எப்படியோ அந்த ஊரில் இருந்து ஒரு பணக்கார பொண்ணு வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அப்போ வந்து இந்த அமெரிக்கா சிவில் வார் நடந்துக்கிட்டு இருக்கு, பிரிட்டிஷ் படைகள்லாம் நிறையா வந்துருச்சுன்னப்போ அவங்க சொந்தமாக ஒரு கரன்சியெல்லாம் அடித்து வச்சுட்டாங்க இந்த சுதந்திர அமெரிக்கான்னு சொல்லிக்கிட்டு. அதை வந்து பிரிட்டிஷ் படையெல்லாம் ஜெயிக்குதுன்னொடனே அந்த நோட்டை யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டா, பாதி ரேட்டு கால்வாசி ரேட்டுக்கெல்லாம் கொடுக்கன்னு இவன் போய் வாங்கிக்கிட்டே இருந்தான். இவன் ஏன் வாங்கினான்னு அவனுக்கும் தெரியாது. ஏதோ கம்மியாக கொடுக்குறாங்களே, இப்போ 1000 ரூபாய் நோட்டு நான் 100 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னால் நீங்கள் வாங்கிப்பீங்களா? இல்லை, உண்மையிலே தந்தா இப்போ ஒரு 500 ரூபா நோட்டு 50 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி சூழல் ஆயிடுச்சு அன்னைக்கு.
போரில் வந்து எப்படியும் அமெரிக்க படைகள் தோற்றுரும் அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் வந்து அந்த கரன்சியை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு வந்த விலைக்கு விற்றுட்டு நம்ம தங்கமாவோ வேறு ஏதாவோ வாங்கிக்கலாமேன்னு எல்லாம் ஆசைப்பட்டாங்க. இவன் நிறைய வாங்கி வச்சுருந்தான், பழைய பேப்பர் மாரி. எல்லாருக்கும் சிரிச்சிட்டு இருந்தாங்க, பழைய பேப்பர் வாங்கின மாதிரி வாங்கி வச்சுருக்கான் பாருன்னு. திடீர்னு பார்த்தா அந்த போரில் வந்து பிரிட்டிஷ் படை தோற்று அமெரிக்க படை ஜெயிச்சிருச்சு, பழைய கரன்சி செல்லுன்ட்டாங்க. இவன் பார்த்தா பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். ஸோ அந்த கரன்சி வந்து எப்போ செல்லும் செல்லாது. இப்போ நம்ம சொன்ன 2018 முன்னாடி வர 1000 ரூபாய் இருந்தது, அதுக்கப்புறம் அது பேப்பராக போயிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் மாற 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 பேங்கிங் சிஸ்டம்லாம் உருவாகுது. பேங்கிங் சிஸ்டத்தை உருவாகுனது முதல்ல யூதர்கள் தான். ராத்சைல்டுன்னு ஒரு ஃபேமிலி. அவங்க வந்து அண்ணன் தம்பி 4 பேர். அப்பாவும் பெரிய பையனும் வியன்னால வாழ்கிறாங்க, ஜெர்மனில். ஒரு பையன் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கான், இன்னொரு பையன் இட்டாலியில் இருக்கான், இன்னொரு பையன் இங்கிலாண்டில் இருக்கான். அப்போ அந்த காலத்தில் பயணம் போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, நீங்கள் தங்கத்தை எடுத்துகிட்டு போகணும். போகிற வழியில் போலீஸு செக் போஸ்ட்லாம் இருக்காது, திருடர்கள் எவனோ எங்கேனா உள்ளே புகுந்து அடித்து பிடிக்கிட்டு போயிடுவான். அப்போ இங்கேருந்து ஜெர்மன் போகணுன்னு ஒருத்தன் கிளம்புவான், பாதி வெளியில் அடித்து பிடிக்கிடுவாங்க, திரும்பி வரவும் முடியாது. ஜெர்மனுக்கு போனாலும் இவனுக்கு வேலையும் கிடையாது, கையில் கொண்டு போன காசெல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது தான் இவங்க வந்து ஒரு சிஸ்டம் உருவாக்குறாங்க. என்னென்னா, நீ என்ன இப்போ ஜெர்மனுக்கு 50 தங்க காசு கொண்டு போகணுமா, அதை ஏன்ட்ட கொடுத்துரு, நான் ஒரு பேப்பரில் எழுதி தரேன், அங்கே போனால் எங்கள் அண்ணன் இருப்பான், நீ அந்த பேப்பரை அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த அதே 50 கோல்டு காயின் வாங்கிக்கோ. ஆனால் 50 தரமாட்டான், அவன் 45 தான் தருவான், ஏன்னா சர்வீஸ் சார்ஜு அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. இப்போ வந்து என்ன வசதி ஆகிடுதுன்னா, ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. இந்த கடிதத்தை கொண்டு வருபவர் பேர் இது எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அவர் தான் அப்படின்ற அடையாளத்தை உறுதி பண்ணிவிட்டு அவருக்கு 50 கோல்டு காயின் கொடுத்துருக்கான்னு இவர் இங்கே எழுதி கொடுப்பாரு. அங்கே போனால் அண்ணங்காரன் அவர் ஐடி எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு கொடுத்துருவான். இப்போ ஜெர்மனிலேருந்து ஒருத்தன் கிளம்பி ஃப்ரான்ஸுக்கு வந்தால் அதே மாதிரி அங்கே எழுதி கொடுப்பான், இங்கே கொடுத்துருவாங்க. இப்படியே இவங்க வந்து 10% கமிஷன்லேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க 4 நாட்டிலேயே. அப்புறம் ஆளுகளை செட் பண்ணி மற்ற நாடுகள்லேயும் ஆளுகளை போட்டு எந்த ஊருக்கு வேணாலும் இங்கே ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு பேப்பரை வாங்கிட்டு போனீங்கன்னா அங்கே கொடுத்துடலாம். இப்படி தான் பேங்க் அவாலா இல்லை, பேங்கிங் சிஸ்டம். பேங்கிங் சிஸ்டம். இப்போது நீங்கள் நம்ம வந்து கேகநகர் எஸ்பிஐயில் நான் ஒரு 50,000 கட்டி ஒரு டிடி வாங்குகிறேன். டிடியில் வந்து என் பேர் போட்டே வாங்குகிறேன் அப்படின்னு வச்சுக்கிங்க. இப்போ நான் வந்து இங்கேருந்து டெல்லி போகிறேன். இப்போ அந்த பேப்பர் தொலைஞ்சு போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேங்க்கில் சொல்லி இன்னொரு டூப்ளிகேட் வாங்கிக்கலாம். இதை கொண்டு போய் இல்லை வேற எவனாவது வாங்கிட்டு நான் தான் கிருஷ்ணவேல் போக முடியாது, ஏன்னா ஐடி கார்டு வேணும். நான் டெல்லியில் போயிட்டு இன்னொரு எஸ்பிஐயில் போய் கொடுத்துட்டு ஐயா நான் தான் ஐயா கிருஷ்ணவேல் ஓகே இதை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த காசை கொடுத்துருவாங்க. அவாலான்றது டோட்டலாக வேற, அது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுற வேலை. இது நான் சொல்றது நேரடியாக பண பரிமாற்றம். யூதர்களை தான் இந்த சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்தது. ஆமாம். அப்போ நம்ம இங்கே அரசர் காலத்தில் இந்த 1 அணா 2 அணா அப்படின்னலாம் இருந்தது. காயின், அது காயின். அந்த காயினை கொண்டு போகிறதே பாதுகாப்பு இல்லைல்ல. இல்லை இங்கே அங்கே யூதர்கள் கண்டுபிடிச்சவன் தான் இங்கே கண்டுபிடிச்சாங்களா இந்த அரசு? இல்லை, உலகம் முழுக்க மொத்தமாக பேங்கிங் சிஸ்டம்ன்றதை உருவாக்குனதே அந்த ராத்சைல்டு ஃபேமிலி தான். யூதர்கள்னு எடுக்க கூட பொதுவாக எடுக்க வேணாம், இந்த ராத்சைல்டுன்ற ஒரு குடும்பம் தான் இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. இப்போ மன்னர் காலத்தில் அந்த பொற்காசுகள் சொல்றது தங்கம் தான். தங்கம் தானே பணம். அன்னைக்கும் தங்கம் தான் பணம், இன்னைக்கும் தங்கம் தான் பணம். புரியுதுங்களா? ரோம் நாட்டிலேருந்து இங்கே ட்ரேடிங்க்கு வருவாங்க, வந்தால் ரோம் நாட்டு தங்க நாணயத்தை கொண்டு வருவாங்க. நம்ம ஊர் ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்க நாணயத்தை நம்ப மாட்டாங்க, கட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா உள்ள வெளியில் செஞ்சு மேலே தங்கத்தை பூசி வச்சுருந்தானா அப்படின்னு கட் பண்ணி பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்து உள்ளேயும் தங்கம் தான் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உடனே அந்த இடம் சரியாக இருக்கான்னு பார்க்குறது மட்டும்தான். தங்கம் வந்து ரோம் நாட்டிலேருந்து இங்கே கொடுத்தாலும் வாங்கிப்பான், ரோம் நாட்டிலேருந்து அரபு நாட்டில் கொடுத்தாலும் வாங்கிப்பான், எந்த நாட்டிலேருந்து எங்கே கொடுத்தாலும் தங்கம் கொடுத்தா வாங்கிப்பாங்கன்றதுனால அன்னையிலேருந்து இன்றைக்கி வர தங்கம் தான் பணம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அரசாங்கம் எப்படி நோட் அடிக்குதுன்னா தன்னிடம் எவ்வளோ பணம் இருக்கோ தங்கம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அவங்க நோட் அடிக்கிறாங்க. இப்படிலாம் ஓடிட்டு இருக்கு. இந்த விலை ஏற்றம் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு பொருளுக்கு இவ்வளோ விலை இருக்குது, அது மறுநாள் இன்னொரு விலை இருக்குது, இதெல்லாம் யார் ஏற்றுறது? விலை ஒரு நாள் ஒன்று விற்கிது, இன்னொரு நாள் இன்னொன்று விற்கிதுன்றது அப்படி நீங்கள் பார்க்குறத விட ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தாண்டும் போது பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளாக எல்லா பொருளுமே விலை ஏறிடும். சரியா? நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்த காலம் 1980களோட கடைசி
90ல் நான் காலேஜ் முடிக்கிறேன். அந்த காலகட்டத்தில் திருநெல்வேலியில் ஒரு பரோட்டா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 50 பைசா. சரியா? டீ வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசாவோ 30-35 பைசாவோ என்னவோ ஒரு டீயோட விலை. இன்றைக்கி ஒரு பரோட்டாவோட விலை எவ்வளவு? சென்னை சீட்டில் 15 ரூபா. ஆவரேஜாக ஒரு சாதாரண சின்ன கடையாக இருந்தால். அப்போ 50 பைசாலேருந்து எப்படி 15 ரூபாய்க்கு ஏறிச்சு? பொருட்களோட விலையேற்றம் ஏறி இருக்குன்ற. அப்போ எல்லா பொருளுமே ஏன் விலை ஏறுது? அதுதான் கேள்வியே கேட்டோம். ஏதாவது ஒரு பொருள் ஏறினா பரவாயில்ல, எல்லா பொருளுமே விலை ஏறிடுது. எப்படி ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எளிமையாக புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ தான் ஒரு நாடு புதுசாக உருவாகிருக்கு அப்படின்னு வச்சுக்கிங்க. அந்த நாட்டில் மொத்தமே 10 குடும்பம் தான் இருக்குது அப்படி வச்சுக்கிங்க. ஒருத்தர் இரும்பு சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கல் வேலை இந்த மாதிரி எல்லாம் செய்வார், ஒருத்தர் தச்சு வேலை செய்வார், ஒருத்தர் துணி நெய்கிற வேலை இருப்பார், ஒருத்தர் விவசாயியாக இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தரும் 10 பேரும் 10 வகையான தொழில் பண்ணுறாங்க. அந்த 10 தொழில்களுமே அவங்களுக்கு போதுமான தொழிலாக இருக்குது. இப்போ நாடு உருவாயிருச்சு. இப்போ பணம்னு ஒன்று உருவாக்கணும்னு அந்த நாடு முடிவு பண்ணுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி ஒரு பேங்க்னு ஒன்று உருவாக்குறாங்க. உருவாக்கி நோட்டை அச்சடிக்கிறாங்க, பணம் அச்சடிக்கிறாங்க. எவ்வளோ அடிக்கிறாங்க? 1000 ரூபாய் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கணக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன். 1000 ரூபாய் அச்சடிக்கிறாங்க. அச்சடித்து அந்த பேங்க் என்ன சொல்லுது, 10 பேரையும் கூப்பிட்டு வாப்பா, நீங்கள்லாம் தொழில் பண்ணணும்ல, உங்களுக்கு பணம் வேணும்ல, ஆளுக்கு 100 ரூபா கடன் தரேன். அடுத்த வருஷம் நீ தொழில் பண்ணி லாபம் சம்பாதிச்சு 110 ரூபாயா திருப்பி கட்டு. அப்படி கட்ட முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த 10 ரூபா வட்டியை மட்டுமாவது கேட்டு 100 ரூபாயை அடுத்த வருஷம் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இவர்கிட்ட ஒன்றும் இல்லை, இப்போ 100 ரூபா பேங்க் தருது, அதை வச்சு நம்ம தொழில் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்கிறார். 10 பேரும் தொழில் ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு தொழில் நல்லா போகுது, ஒருத்தருக்கு நார்மலாக போகுது, ஒருத்தருக்கு ரொம்ப மோசமாக போகுது, எப்படி வேணா வச்சுக்கிங்க. ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுல்ல, ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே இந்த பேங்க் வந்து கணக்கில் என்ன எழுதும், 10 பேர் பேர்லையும் இவங்க 110 ரூபா தரணும்னு எழுதிடும். கரெக்டாக 100 ரூபா அசல் 10 ரூபா வட்டி சேர்த்து 110 ரூபா தரணும்னு வங்கி வந்து எல்லார் பேர்லையும் எழுதிடும். டோட்டல் போட்டால் எவ்வளோ வருது? 1100 ரூபா வருது. 1000 ரூபாய் தானே நோட் அடித்தாங்க, எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் எங்கேருந்து வந்தது? அந்த வட்டின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா 100 ரூபாய்க்கு புழக்கத்தில் பணம் இருக்கா? இல்லை. 1000 ரூபாய்க்கு தானே நோட்டே அடித்தாங்க, அதுக்கு மேலே அடிக்கலையே. ஆமாம். அப்போ மார்க்கெட்டில் அதாவது மக்கள் மத்தியில் 1000 ரூபா தான் பணம் நோட்டாக இருக்குது. ஆனால் கணக்குப்படி அந்த நாட்டுக்கு இப்போ 1100 ரூபா தேவை. அப்போ தான் கணக்கும் புழக்கத்தில் இருக்க பணமும் டேலி ஆகும். அப்போ 100 ரூபாய் அவர்கிட்ட இல்லை, இங்கேயும் இல்லை, எங்கே இருக்குது? எங்கேயுமே இல்லை அது. அப்போ என்ன ஆகுது? டிமாண்டு கூடுது. இருக்கிறது 1000 ரூபாய்க்கு தான் நோட் இருக்கு. ஆனால் நோட் எவ்வளோ தேவைப்படுது? 1100 ரூபாய்க்கு தேவைப்படுது. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1210 ரூபா தேவைப்படுது. இப்படி வருஷம் அந்த பணத்தோட தேவை அதிகமாகுது, பண நோட்டோட தேவை அதிகமாகிட்டே போகுது. ஆனால் இருக்கிற பேப்பர் பணம் எவ்வளோ இருக்குது? வெறும் 1000 ரூபாய் தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இப்போ முதல் வருஷம் ஒருத்தர் வந்து நல்லா தொழில் பண்ணார். அவர் வந்து 150 ரூபாய்க்கு விற்றுட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, ஐயா நான் 60 ரூபா கட்டிடுறேன், அசல் 50 ரூபா கழிச்சிங்க, வட்டியில் 10 ரூபா கழிச்சிங்க, மிச்சம் 50 ரூபா அடுத்த வருஷம் தரேன் அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு மிச்சம் இருக்கிற காசை வச்சு நம்ம தொழில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா கையில் மிச்சம் 90 ரூபா இருக்கும். அவர் தொழில் பண்ணி அவர் அடுத்த வருஷம் கடனையே அடைச்சிருவார். இன்னொருத்தர் மொத்தமே 50 ரூபாய்க்கு தான் விற்றுருப்பாரு. இப்போ அவருக்கு 110 ரூபா வேணும். ஏன்னா இவர் 150 ரூபா சம்பாதிச்சது எங்கேருந்து? அவரோட 50 ரூபாய் தான் இவர் சம்பாதிச்சிட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஐயா என்னால் அசலை மட்டும் கட்டுறேன், இன்னொரு 100 ரூபா கடன் தருவீங்களான்னு கேட்பார். ஏன்னா இவருக்கு தொழில் பண்ண வேணும், இல்லைன்னா இன்னொரு 50 ரூபாயாவது கடன் கொடுங்க அப்படின்னு கேட்பார். இப்படியே இவர் கடன் வாங்கிட்டே இருப்பார், அவர் கடன் அடைச்சிட்டு செட்டில் ஆகிட்டு போயிட்டே இருப்பார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஏற்கனவே எவ்வளோ பணம் அடித்து வச்சுருக்காங்களோ அதை விட அதிகமான பணம் தேவைப்படுது. அப்போ என்ன ஆகுது? விலைவாசி ஏறாது. முதல் வருஷம் இந்த சட்டை செஞ்சவர் 10 ரூபாய்க்கு விற்றுருப்பார். 10 ரூபாய்க்கு விற்றா இதை அடைக்க முடியாது அப்படின்னு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாரு? 15 ரூபாய் வைக்கிறாரு. அப்போ எல்லா பொருளுமே
விலை ஏன் ஏறுது அப்படின்னு சொன்னால் இதைத்தான் பண வீக்கம்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்கல்ல, இன்ஃப்ளேஷன் தான் வேற ஒன்றும் இல்லை, பண வீக்கம். இருக்கிற புழக்கத்தில் இருக்கிற பணத்தை விட ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்ட்ரா தான் பணம் தேவைப்படுது. அது எவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டே போகும். அதான் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 4% 6% இருந்தால் மக்களால் விலைவாசியை தாங்க முடியும். இன்ஃப்ளேஷன் 10% 15%லாம் போயிடுச்சுன்னா உங்களால் பொருள் வாங்க முடியாது. சரி, மக்களுக்கு பணம் பற்றாக்குறையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அச்சடிச்சா என்ன அப்படின்னு அச்சடிச்சாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது நாட்டோட பொருளாதாரமே நாசமாக போயிடும். இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களா, மோடி வந்துட்டாருன்னா 15 லட்சம் எல்லாரும் அக்கௌண்ட்லேயும் போடுவாருன்னு. அப்படி போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாருமே வெல்த்தாக இருப்பாங்க. வெல்த்தாக இல்லை, யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க. இப்போ உங்கள் ஆஃபீஸில் 4 பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லாருக்கும் 15 லட்சம் வந்துருச்சு, என்ன செய்வான்? அவன் பிஸ்னஸ் பார்ப்பாங்க. நான் போய் வேலை பார்த்துக்கிறேன்ட்டு அவன் போயிடுவான். நீங்கள் யாரை வச்சு வேலை பார்க்குவீங்க? வாங்க முடியாது. நீங்களே வேலை செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. நீங்கள் இப்போ அவர் ஆட்டோ புக் பண்ணணும், ஆட்டோ புக் பண்ணால் எந்த ஆட்டோ டிரைவரும் பிக் பண்ண மாட்டார். நீங்கள் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா எல்லா ஆட்டோ டிரைவரும், எல்லா டாக்ஸி டிரைவரும், மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறவர்லேருந்து எல்லாருமே கையில் 15 லட்சம் வச்சுருக்காங்க. சரி, A2Bயில் போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க, இல்லை தேவர் மெஸ்ஸில் போய் சாப்பிடலான்னு போகிறீங்க. அங்கே போனால் அங்கே சாப்பாடு இருக்காது. ஏன்னா அந்த ஹோட்டலில் வேலை பார்த்தவெல்லாம் எல்லாருக்கும் 15 லட்சம் இருக்குது, எவனும் வேலைக்கு வர மாட்டான். புரியுதுங்களா? எல்லார் கையிலையும் பணத்தை கொடுத்துட்டா யாருமே வேலைக்கு வர மாட்டான். அப்போ இந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ பணக்காரனா இருக்கணும், இங்கே உழைக்கிறோம் அப்படி இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் உழைக்கும் உழைப்பை அளக்கிறதுக்கு அந்த பணம். புரியுதுங்களா? இப்போ கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு இன்டர்வியூ வராரு அப்படின்னா, சரி ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா வருவார் அப்படின்னு வச்சுக்கிங்க ஒரு பேச்சு. ஏன்னா ஆட்டோவில் வரணும் போகணும், அதுக்கெல்லாம் காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கிங்க. இதே விஜய் கூப்பிட்டு அதே 1000 ரூபாய் கொடுத்தா வருவாரா? ஏன்? லெவல் வேற. லெவல் இல்லை. கிருஷ்ணவேல் பேசுனா ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க. விஜயே வந்து பேட்டி கொடுத்தாருன்னா ஒரே நாளில் 50 லட்சம் பேர் பார்ப்பாங்க. புரியுதா? அந்த ரீச்சுக்கு தான் காசு. ஓகே, அதாவது ரீச்சுன்னு சொல்லலாம், இல்லை திறமைன்னு சொல்லலாம். இப்போ ஒரு நடிகர் விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகும் அவர் அந்த இடத்துக்கு வரணும்னா அதுக்கு பின்னாடி அவர் ஒரு காலத்தை உழைப்பு இருக்கத்தானே செய்யும். இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதை விட்டுருங்க, எலெக்ஷனில் ஜெயிச்சதெல்லாம் வந்து அவர் உழைப்பால் ஜெயிச்சாரெல்லாம் நான் சொல்லலை. அந்த நடிகர்ன்ற பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஒரு வேலை செஞ்சிடும். ரஜினிகாந்த் அப்படின்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் தொடர்ச்சியாக ஒரு வேலை செஞ்சு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ அந்த தொடர்ச்சியாக வேலை செஞ்சு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றப்போ ஒருத்தர் ஒரு கம்பெனியில் ஜிஎம்மாக இருக்காருன்னா அவர் சும்மா ஜிஎம் ஆகிடல. இல்லை சார், எம்பிஏ படிச்சுட்டு வந்து எம்பிஏ படிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார்ல. நீங்கள் அந்த 2 வருஷம் சும்மா தானே உட்காந்துருந்தீங்க. அவன் 2 வருஷம் படித்தான்ல உட்காந்து. அதாவது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, காலேஜில் படிக்கிறோமே இந்த டிகிரி வச்சு எதுக்கு? நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன், நான் படித்த ஃபிசிக்ஸுக்கும் நான் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. நான் கஸ்டமர் கேரில் பார்த்துட்டு வணக்கம் சொல்லுங்கள் சார், ஏர்டெல்லேருந்து பேசுகிறோம், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்குடா ஃபிசிக்ஸ் படித்தா அப்படின்லாம் எல்லாம் யோசிப்பாங்க. நிறுவனங்கள் வந்து டிகிரி கேட்கறதுக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? நீ ஒரு ஒழுங்குக்குள்ளே வருவியா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அதாவது நீங்கள் பள்ளி படிப்பை முடிக்கும்போது 18 வயசு ஆகுது. 18 வயசு முடியும் போது பள்ளி படிப்பை முடிச்சிடுறீங்க. அன்னையிலேருந்து நீங்கள் ஒரு மேஜர் ஆகிடுறீங்க. அரசாங்கம் உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்த மாதிரியே ஓட்டர் ஐடி கொடுத்துருது, டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி உனக்கு தரமாட்டேன்னு சொன்ன சில டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் அடல்ட் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் காலேஜில் போய் உட்காந்து படிக்கணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸ்கூல் ஃபைனல் வேறு தான் அப்பா அம்மா கம்பல்ஷனில் நீங்கள் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் டிகிரி படிக்கிறதும் படிக்காமல் இருக்கிறதும் உங்கள் சௌரியம். ஆனால் டிகிரி வச்சுருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் மேஜர் ஆனதுக்கப்புறமோ ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ ஒரு இடத்துக்கு டெய்லி போயிருக்கான். அங்கே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருக்கான். அவங்க சொன்ன வேலையெல்லாம் உட்காந்து செஞ்சுருக்கிறான். அசைன்மெண்ட் எழுது, அது இது செய்யணும், அதெல்லாம் உட்காந்து பொறுப்பாக செஞ்சு கொண்டு போய் கொடுத்துருக்குறான். அதை அங்கே இருந்த ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு, ஆமாம்
இவன் வந்து 98% நாங்கள் கொடுத்த வேலையெல்லாம் அவன் ஒழுங்காக செஞ்சான், இவன் 70% நாங்கள் கொடுத்த வேலையெல்லாம் நல்லா செஞ்சான், இவன் 50% நாங்கள் கொடுத்த வேலையெல்லாம் நல்லா செஞ்சான், பெருசாக இல்லைனாலும் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 35% நாங்கள் கொடுத்த வேலையெல்லாம் ஒழுங்காக செஞ்சான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுதான் மார்க்கு. இதை ஒரு கம்பெனிக்காரன் பார்க்கும்போது 80 மார்க் வாங்கியிருக்கானா, 3 வருஷம் ஒழுங்காக ஒரு இடத்துக்கு டெய்லி போனால் அவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சான், இவனை வேலைக்கு எடுத்தோம்னா நம்ம கம்பெனியை கெடுக்காம உருப்படியாக சொல் பேச்சை கேட்டு வேலை செய்வான். +2 தான் முடிச்சா நான் காலேஜுக்கே போகலன்னா இவனை எப்படி நம்பி வேலைக்கு சேர்க்கறது? 4 நாள் ஒழுங்காக வேலை செய்வான், 4வது நாள் இவன் பாட்டு ஓடி போயிட்டேன்னா புரியுது. நான் கோடிக்கணக்காக காசு போட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், இவனை நம்பி நான் எப்படி இந்த வேலையை கொடுக்கறது? இவன் 4 நாள்ல கெடுத்து விட்டு போயிட்டான்னா என்ன பண்றது? நான் போட்ட முதல்லாம் போயிருப்பேன். புரியுதுங்களா? இப்போ ஒரு கம்பெனி வந்து எப்படி டிகிரின்றத எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு வருவானான்னு பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்போ பணக்காரனாகவே இருப்பானா அப்படின்னு கம்யூனிசம்லாம் பேசக்கூடாது. பணக்காரனாக இருக்கிறான்னா அதுக்கு அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கிறான் ஒரு காலத்தில். சரியா? ஸோ இந்த பணம்ன்றது வந்து எப்போவுமே டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். பணம் சர்ப்ளஸ் எல்லாம் கிடையாது. பணம் எப்பவுமே டிமாண்டில் இருக்கு. பணக்காரனும் செலவு பண்ண மாட்டான், ஏழையும் அதை செலவும் பண்ண முடியாது. இப்போ பணம் இப்போ கரன்சின்னு இருக்கு, நாணயங்களும் இருந்தது. இப்போ சிலதெல்லாம் எடுத்துடுறாங்க இல்லையா? இப்போ 25 காசு, 10 காசு, 5 காசு, 20 காசு இதெல்லாம் இருந்தது. ஒரு 50 காசு இருந்தது, 50 காசும் இப்போ எடுத்துட்டாங்க. ஏன் அதை வந்து எடுத்துடுறாங்க? ஏன்னா நீங்கள் 25 பைசா இருக்குல்ல, அதில் ஒரு 1000 காசு கலெக்ஷன் பண்ணிக்கிங்க. சரியா? அதை 1000 காசுனா எவ்வளவு பணம் சொல்லுங்க? பணத்தோட மதிப்பில் 1000 காசுன்னா இப்போ 25 பைசா, 1000 பைசா, 25 பைசா 4ஆல வைத்தீங்க, அவ்வளோதான். 4ஆல வைத்தீங்கன்னா 250 ரூபா அந்த காயினா இருந்தா. அதை அப்படியே உருக்கி மெட்டல் ஆக்கி வித்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு போகும். புரியுதுங்களா? அதை உருக்கி மெட்டலா வித்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் 500 ரூபாய்க்கு போகுது வேல்யூ. ஏன்னா அந்த மெட்டலுக்கு உள்ள வேல்யூ வந்து 25 பைசா விட ஜாஸ்தி. ஏன்னா அந்த காயினை அந்த உலோகத்தில் தயாரிக்கும் போது அன்னைக்கு அந்த உலோகத்தோட விலை வந்து 25 பைசா தான். அவன் அடிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப மார்க்கெட்ல அந்த உலோகத்தோட விலை ஏறி போச்சு. இப்படி புரிஞ்சுங்களா? நீங்க வந்து தங்கம் வந்து 1 கிராம் வந்து 4000 ரூபாய் இருக்கிற காலத்துல வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு அதோட மதிப்பு 1 லட்சம். 1 கிராம் தான், 1 லட்சம் இல்லை, 1 கிராம் தான் 15000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா. அப்ப 4000 வந்து 11000 மாறுது இல்ல தங்க காசுக்கு. அதே மாதிரி பித்தளை காசு இருந்ததுன்னா பித்தளைக்கும் விலை ஏறுது இல்ல? பித்தளைன்னா பித்தளைக்கும் விலை ஏறுது. அப்போ நீங்க 10 ரூபாய்க்கு மதிப்புள்ள அளவுக்கு பித்தளையை பயன்படுத்தி ஒரு காசு தயாரிக்கிறாங்க. அது 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபா காயின்ல இருக்கிற பித்தளையோட மதிப்பு கிட்டத்தட்ட 15 ரூபாய் ஆயிடும். அப்ப இந்த விலையேற்றம் பின்னாடி எந்த வணிகர்களும் கிடையாது. இது அந்த நீங்க சொல்ற பேங்கிங் சிஸ்டத்தால தான் விலையேறுது. ஆமா, பணத்தை எப்பவுமே தட்டுப்பாட்டிலேயே அவங்க வச்சுக்கிறாங்க. ஏன் தட்டுப்பாட்டிலே வச்சுக்கிறாங்கன்னா அப்பதான் உற்பத்தி அதிகரிக்கும். நான் வந்து 10 கிலோ நெல் விளைய வச்சேன், 1 கிலோ வந்து 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்போ 10 கிலோ எனக்கு 200 ரூபா கிடைச்சது போதும் அப்படின்னு நான் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கிங்க. பணம் தட்டுப்பாடாகவே இருந்தால் என்ன பண்ணுவேன், நான் இந்த 10 கிலோன்றதை 50 ஆக்கலாமா, 100 ஆக்கலாமா அப்படின்னு என்னோட எஃபர்ட்டை போடுவேன். உற்பத்தி அதிகரிக்கும். உற்பத்தி அதிகரிக்கும் போது மக்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்கும். உற்பத்தி இன்னும் அதிகரிச்சதுன்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணால் தங்கம் கொண்டு வரலாம். உள்ள தங்கத்தை கொண்டு வந்தால் மறுபடியும் எக்ஸ்ட்ரா பணம் அடிக்கலாம். ஏன்னா எவ்வளோ தங்கம் இருக்கோ அதுக்கு ஏதோ ஈக்குவலான ரூபாய் நோட்டு அடிக்கலாம். புரியுது. அப்போ என்ன ஆகும், விலைவாசி கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ கரெக்ட் இந்த ஒரு இது சொன்னீங்க, பண வீக்கத்தினால இது மாதிரியான விலையேற்றம் விலைவாசிகள்லாம் உயருது. அது த்ரூ பேங்கிங் சிஸ்டம் அந்த டிமாண்டை வைக்கிறாங்க, அதனால் விலையேற்றம் அப்படி அப்படியே ஹைக் ஆகுது. ஆனால் இப்போ நம்ம 1000 ரூபாய் நோட்டு வந்தது எல்லாம் கள்ள மார்க்கெட்டில் பதுங்கி இருக்கு. அதை டிமானிட்டேஷனில் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2000 ரூபாய் வந்தது. இப்போ 2000 ரூபாய் எவ்வளோ சில இடத்துல தான் இருக்குது. இல்லை, அதெல்லாம் மொத்தமாக திருப்பி எடுத்துட்டாங்க. இப்போ இது மாதிரி பதுக்கல் இருக்கு இல்லையா,
அப்போ இவங்களோட விலைவாசி ஏற்றம் இந்த ஹைக்னால டிமாண்ட்னால ஒரு ஏற்றம் வரும், இங்க பதுக்கல் நடக்குது இல்லை? ஆமா, அதனால ரொம்ப அதிகமாக அதனாலயும் இன்ஃப்ளேஷன் வரும். ஆனா மோடி அரசாங்கம் ஒரு கரெக்டான வேலை செய்யறேன்னு சொல்லி அதை வேணும்னே தப்பா செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க, இனிமே 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாது, அதுக்கு பதிலாக புது 2000 ரூபா நோட்டு வாங்கி, இது வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது இப்படிதான் எல்லா நாட்டிலையுமே பண்ணுவாங்க. என்னன்னா அதை விட கொஞ்சம் ஹையர் வேல்யூல முதல்ல ஒரு கரன்சியை லான்ச் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பழைய நோட்டுகளுக்கு புது நோட்டை அச்சடிச்சதுக்கப்புறம் அந்த பெரிய வேல்யூல இருந்த நோட்டு இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துருவாங்க, சிஸ்டத்தை விட்டு வெளியே எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பெரிய நோட்டாக இருந்ததுன்னா பதுக்கிறது ஈஸி. இப்போ 2000 ரூபா ஒரு கட்டுன்னு வச்சுக்கிங்களேன், என்ன ஆச்சு, அதுவே 2 லட்சம் ரூபாய் முடிஞ்சு போச்சு. 50 கட்டு இருந்ததுன்னா 1 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. 50 கட்டு 2000 ரூபா நோட்டை வந்து அழகா ஒரு பேக் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த டிமானிட்டைசேஷன் முடிஞ்சு கொஞ்ச காலத்தில் அந்த பெரிய வேல்யூவில் இருந்த பணத்தை மறுபடியும் திரும்ப எடுத்துருவாங்க. இது எல்லாமே மற்ற நாடுகளில் பண்ணுற மாதிரி கரெக்டாக தான் பண்ணாங்க. ஆனால் ஒரே ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணாங்க, யாருமே கவனிக்காத ஒரு ஃப்ராடுத்தனம். பழைய நோட்டை கொடுத்து புது நோட்டு வாங்கிக்கணும்னு சொன்னானே, அந்த பழைய நோட்டை உன் பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு புது நோட்டு வாங்குன்னு சொல்லிடணும். அவங்க அப்படி சொல்லாமல் என்ன சொல்லிட்டாங்க, அடையாள அட்டையை காட்டி விட்டு கவுண்டர்லாம் வாங்கிக்கலாம், ஒரு ஆள் 4000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. இதில் எங்கே கண்ட்ரோல் இருக்கு? எனக்கு பேங்க் மேனேஜரை தெரியும்னா அவர் நேராகவே எனக்கு கொடுத்துருவாரு. எங்கள் ஃப்ளாட்லேயே ஒரு ஆள், எங்கள் ஒரே பேங்க்கில் ரொம்ப கூட்டமாக இருக்குது சார் அப்படின்னா, எவ்வளோ வேணும்? ஒரு 10,000 ரூபா வேணும் சார். சரி கொடுங்க, சாயங்காலம் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு. அவருக்கு வெஸ்ட்மாம்பலத்தில் யாரோ ஒரு பேங்க் மேனேஜரை தெரியுமா, நேராக கொண்டு போய் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாரு. என் ஃப்ளாட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவனாலே 10,000 ரூபாய் வந்து அடையாள அட்டை இல்லாமல் பழைய நோட்டை மாற்றி புது நோட்டை வாங்க முடியும்னா, அவர் பேர் என்ன, சேகர் ரெட்டியா யாரோ ஒருத்தர் மாற்றினாரு. அவங்கெல்லாம் எவ்வளோ ஈஸியாக மாற்றிருப்பாங்க. அங்கே தான் சிக்கல். அதை டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கணும்னா, உங்ககிட்ட பணம் இருக்கா, உன் பேரில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, அந்த அக்கௌண்ட்டில் போடு, டெபாசிட் பண்ணு. பேங்க் அக்கௌண்ட்டே இல்லையா, புதுசாக ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் போட்டு புது நோட்டு வாங்கிக்கோ. அப்போனா என்ன ஆகும், நான் வரி கட்டாமல் வச்சுருந்துருக்கேன்னு இங்கே ஒரு 50 கோடியை அதை நான் கொண்டாந்து கட்டணும். 50,000 ரூபாய்க்கு மேலே வந்ததுன்னா எப்படி இந்த காசு வந்துச்சுன்னு கணக்கு காட்டுன்னு கேட்பாங்க. பேன் கார்டு கொடுமா, ஐடி கொடுமா. அப்போ இவர் 50 கோடியை மாற்றணும்னா பேங்க் மேனேஜரை வச்சு மாற்ற முடியாது, பேங்க் அக்கௌண்ட்டில் தான் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தா 50 கோடியை பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணும்போது பேன் கார்டு டீட்டெயில் கொடுத்தாகணும். இப்போ அது போல டைம்ல எல்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம், தண்ணியில கொட்டின காசுகள் 1000 நோட்டு அதெல்லாம் போகட்டும், இல்லை அது அதெல்லாம் கொட்டிடுறாங்க இல்லையா. அப்போ அந்த வேல்யூன்னு ஒன்று பேங்க்ல ஷார்ட்டேஜ் வரும்ல, அப்படி ஷார்ட்டேஜே வரல. அதான் பிரச்சனையே, ஷார்ட்டேஜே வரல. இல்லை தண்ணியில கொட்டிட்டாங்க, அங்கே குப்பையில போட்டாங்கன்னு சொன்னது பூரா கதை. எவ்வளோ 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு அடிச்சிருந்தாங்களோ 99.8% ரூபாய் நோட்டு அடிச்ச பணம் பூரா உள்ள வந்துருச்சு திரும்ப. ஏன் வந்துருச்சுன்னா எல்லா அவனுக்கும் யாரோ ஒரு பேங்க் மேனேஜர் தெரியும், அங்கே கொண்டு போய் மொத்தமாக கொடுத்துட்டு மாற்றிட்டு வந்துட்டாங்க. பேங்க் மேனேஜரை பொறுத்தவரை அவர் என்ன சொல்லிட்டாரு, ஆமாம் சார் ஒருத்தர் வந்தார், ஐடி கார்டு காமிச்சார், 4000 ரூபாய் கொடுத்தார். இவர் மொத்தமாக 40 கோடி மாற்றிருப்பாரு பேங்க் மேனேஜர். ஆனால் என்ன சொல்லியிருப்பாரு, கிட்டத்தட்ட 50,000 பேர் என் பேங்க்கில் வந்து இப்போ ஐடி கார்டு காமிச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு பேப்பரில் கையெழுத்து தானே, அந்த கையெழுத்துக்கு யாருக்கு ஐடி. அப்போ அவங்க ஒழுங்காக பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணிருக்கணும், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தா கணக்கில் காட்டாத பணம் பூரா வெளியே வந்திருக்கும். அப்போ என்ன இருக்கும், அந்த பணத்துக்கு பூரா அரசாங்கத்துக்கு ஒரு 30% டேக்ஸ் வந்திருக்கும். இப்போ 50 கோடி வேறு வழியே இல்லை, 100 கோடின்னு வச்சுக்கிங்க, வேறு வழியே இல்லை, அக்கௌண்ட்டில் தான் போட்டாகணும். போட்டாச்சு, டேக்ஸ் ஏப்பா கட்டலாங்க, 30% டேக்ஸு, 5% ஃபைனு, 35 கோடி அண்ணன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டாங்க. அது தெரிஞ்சே தான் அவங்க செஞ்சாங்க, தெரியாமலாம் இல்லை. இது என்ன எனக்கு தெரியும் போது, நான் ஒன்றும் சாதாரண ஒரு ஆள், எனக்கே இந்த ஒரு லூப் ஹோல் தெரியும் போது அவங்களுக்கு அந்த லூப் ஹோல் தெரியாமையா செஞ்சாங்க. பெரும் முதலாளிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் வசதி செஞ்சு கொடுக்கறதுக்காக
இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் தனத்தை பண்ணி நோட்டை மாத்திரம் அதை மாத்திரம் இதை மாத்திரன்னு சொல்லிட்டு நம்மளை பூரா கிறுக்கனாக்கி வச்சுட்டாங்க. அந்த 1.5 வருஷம் எவ்வளோ பேர் அவஸ்தைப்பட்டாங்க யோசிச்சு பாருங்க. அதுவும் எனக்கு ஏன் அந்த டேட் நல்ல ஞாபகம் இருக்குன்னா, அன்னைக்கு நைட்டு நவம்பர் 8ஆம் தேதி நைட்டு நான் ட்ரெயினில் திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கேன். போய் இறங்கினா ஆட்டோ டாக்ஸி எவனும் வரமாட்டான். 100 ரூபா இருந்தால் கொடுங்க சார், 500 ரூபாயெலாம் வாங்க மாட்டேன்றான். காலங்கத்தால் 6 மணிக்கு நான் 500 ரூபாய்க்கு எங்கே போய் சில்லறை பார்த்துருது? சரியா வீட்டுக்கு வர அங்கே வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸியை பிடிச்சி வீட்டில் போய் எங்கள் அம்மாட்ட சொல்லி அங்கேருந்து எல்லாத்தையும் அங்கே இங்கேயுமே அவங்க இருந்த சில்லறையெல்லாம் பொறுக்கி எடுத்து மொத்தமாக ஒரு 200 ரூபா கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் சில இடங்களில் அப்புறம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில கடைகளில் இங்கே கொடுத்து வாங்கிக்கிங்க, நாங்கள் பேங்க்கில் கட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சில இடத்துலலாம் வாங்கினாங்க. இந்த பணம் மதிப்பிழப்புன்னு செஞ்சு பதுக்கப்பட்ட பணத்தை வெளியே கொண்டாடுறேன்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு கூதல் பண்ணி வச்சுட்டாங்க. எவெல்லாம் பதுக்கி வச்சுருந்தானா அவ்வளோ பேரும் 2000 ரூபா நோட்டு வாங்கி பதுக்கி வச்சுட்டான். அதுக்கப்புறம் 500 ரூபா வந்தோடனே அந்த 2000 கொடுத்துட்டு அந்த 500 ரூபா வாங்கி பதுக்கி வச்சுட்டான். அவன் என்ன பதுக்கி வச்சுருந்தானா அது பூரா இப்போ 500 ரூபா நோட்டாக பதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது பணத்தை வந்து பதுக்கல்லேருந்து வெளியே எடுக்கணும்னா டிமானிட்டைசேஷன் நல்ல மேட்ரு. எப்படி செஞ்சால் கரெக்டுன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணுன்னு சொன்னால் மேட்ரு கரெக்டான மேட்ரு. சும்மா பேங்க்கில் வந்து ஐடி கார்டு காமிச்சிட்டு வாங்கிட்டு போனால் நானே 10 வாட்டி போய் வாங்கலாமே. புரியுது கரெக்டா? நான் இந்த போகிறேன் எஸ்பிஐ நாங்கள் சார் 4000 ரூபா கொடுங்க, அப்படியே நேராக இந்தியன் பேங்க்கு சார் இந்த பாருங்க ஐடி கார்டு 4000 ரூபா கொடுங்க. நான் 4000 ரூபா ஒரு தடவை தான் வாங்கினேன்னு எந்த பேங்க்குக்கு தெரியும்? எல்லா பேங்க்கும் போய் மாற்றிக்கலாம். இப்படி தான் அவங்க கோட்டை விட்டதில் வேணும்னே ஃப்ராடு பண்ணது. கரன்சி மனுஷன் எப்படியெல்லாம் ஆட்டி வைக்குது. அதான் மேட்ரு. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.